ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்க்கல ரொம்ப சந்தோஷம். என் கையில இருக்கிறது இது என்ன அப்படின்னா ஸ்ட்ராபெரி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கு, யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கு. ஆனா உலகமே இந்த ருசிக்கு அடிமை இல்லையா? யாருக்கு தான் ஸ்ட்ராபெரி பிடிக்காது? யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் இல்லையாங்க? இன்னைக்கு நானும் கூட இந்த ஸ்ட்ராபெரி போலதான் யாருக்கும் தெரியாமல் சின்னதாக மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். யார் கண்களில் நான் படாத மாதிரி இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஒரு பயனும் இல்லையே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. நீங்க சுவை தரக்கூடிய மிகுந்த பாத்திரமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவன் யாருக்கு தெரியாத மாதிரி நீங்க ஒருவேளை சின்னதாக இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு அது பெரியதுங்க. அவன் இந்த ஸ்ட்ராபெரி வளரணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற காலகட்டங்கள் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது, ரொம்ப மழையும் இருக்கக்கூடாது. கரெக்டான சீசன்ல தான் இந்த ஸ்ட்ராபெரி வளருங்க. இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை வளருவதற்கு ஒரு கரெக்டான சீசன் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சில நேரத்தில் நீங்க நினைப்பீங்க, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த காத்திருப்பு, எதனால இந்த போராட்டங்கள்லாம் நினைப்பீங்க. கரெக்டான சீசன் உங்க வாழ்க்கையில வரும்போதுதான் நாம் வளர முடியுங்க. அதற்கு முன்பாக வரைக்கும் இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி போல வளரணும் அப்படின்னா சில நேரத்துல நம்மளை நசுக்கும் போது, ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா நசுக்கும் போதுல இருந்து ஒரு ஜூஸ் வெளியே வருங்க. ஒரு சின்ன லைட்டா நசுக்குனாலே போது ஜூஸ் வெளியே வந்துடும். உங்களை தேவ பிள்ளைகளை யாராவது நசுக்கும் போது ஒரு விசுவாசம், ஒரு அன்பு அழகாக அது வெளியே வரணுங்க. இந்த ஸ்ட்ராபெரியில இருந்து நீங்க நிறைய லெசன் கத்துருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. God bless you.